ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நூக்கல் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கலையும் பீன்ஸையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம். இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கி விடணும். இதோட மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ இந்த எண்ணெயிலேயே கலக்கும்போது காயில் நல்லா உப்பு காரமெல்லாம் ஏறும். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். எந்த ஒரு காய் வேக வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் வேகும்போது கரெக்டாக இருக்கும், ஒரு சில காய்கறிகளை தவிர. இப்போ பொல்லங்கானா நீர் காய்கறி, அந்த வதக்கும் போதே தண்ணி வரும். அதுக்கெல்லாம் லைட்டாக பொல்லங்காய் பீட்ரூட்டுக்கெல்லாம் தொளிச்சா போதும். இந்த மாதிரி காய் வேகணும், அதுக்காக கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், காய் வேகட்டும். நூக்கலும் பீன்ஸும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டாச்சு, கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிக்கலாம். டேஸ்டான நூக்கல் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.